கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் முனைவர் கு மாலதி அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு கேட்டுக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மதிப்பிற்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களின் வாழ்த்துக்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் வாழ்த்துக்களோடு பேரவை கட்சி தலைவர்களின் நல்வாழ்த்துக்களோடு அண்ணன் வளையரசன் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னணி பொறுப்பாளர்களின் வாழ்த்துக்களோடு இந்த களத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் முனைவர் கு மாலதி அவர்களுக்கு உங்களின் பேராதரவை நல்க வேண்டும், நல்லாதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைமையில் ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தொகுதியிலே சுயேட்சை சின்னத்திலே போட்டியிட்டது. அன்றைக்கு வெற்றி வாய்ப்பை பெற இயலவில்லை. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக, மாநில கட்சி என்கிற அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொந்த சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிடுகிறது. தமிழ்நாட்டிலே 8 தொகுதிகள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மனமு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கி இருக்கிறார். இந்த 8 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் பெண்களை வேட்பாளராக 25% பெண்களை வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிறுத்தியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண் வேட்பாளர், அரக்கோணத்திலும் ஒரு பெண் வேட்பாளர். ஆகவே இந்த தொகுதியில் பெண் வேட்பாளராக போட்டியிடுகிற மாலதி அவர்கள் பிடெக் படித்த என்ஜினியர், எம்எல் படித்த ஒரு வழக்குரைஞர். இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு வரையில் அடிஷனல் கவர்மெண்ட் பிளீடர் என்கிற அரசு வழக்குரைஞராக பணியாற்றியவர். அது மட்டுமில்லாமல் சட்டத்தில் PhD டாக்டரேட் முடித்திருக்கிறார். இந்த கல்வி தகுதியுள்ள ஒரு வேட்பாளரை கள்ளக்குறிச்சியிலே நிறுத்தியிருக்கிறோம். அவருக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இந்த எஞ்சிய நாட்களில் வீடு வீதியாக சென்று, வீடு வீடாக சென்று, ஒரு ஓட்டு கூட வீணாகாமல், விரயமாகாமல், சிந்தாமல், சிதறாமல் அனைத்தையும் பானை சின்னத்திற்கு கேட்டு பெற வேண்டும், சேகரிக்க வேண்டும். இது என்னுடைய சிறுத்தைகளுக்கு விடுக்கிற வேண்டுகோள். வாக்காளர் பொதுமக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள். தமிழ்நாடு வலதுசாரி பிற்போக்கு சக்திகளின் கைகளில் சிக்கிக் கொள்ளாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். யார் இந்த வலதுசாரி பிற்போக்கு சக்திகள்? அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள். அவர்களின் நோக்கம் என்ன? எதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள்? ஒருவருக்கொருவர் கடுமையான விமர்சனங்களை செய்து கொண்டவர்கள் ஏன் இப்போது கைகோர்த்திருக்கிறார்கள்? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் 7ஆம் பொருத்தம். அவர்கள் கொள்கை அடிப்படையிலே ஒருபோதும் ஒருங்கிணைய முடியாது. செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பேச்சு என்ன தெரியுமா? மோடியா லேடியா மோடி பார்க்கலாம், என்று சவால் விட்டவர்தான் செல்வி ஜெயலலிதா அம்மையார். ஏனென்றால் மோடி தலைமையிலான பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து காலூன்ற கூடாது என்று முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டுமல்ல ஜெயலலிதாவும் விரும்பினார். தேர்தல் களத்தில் அதிமுகவுக்கு எதிரி திமுக, திமுகவுக்கு பகை அதிமுக. அப்படி இருக்கையிலே ஜெயலலிதா அம்மையார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை எதிர்த்து பேசியதை விட, திமுகவை எதிர்த்து பேசியதை விட கடைசி நேரத்தில் ஆக்ரோஷமாக அவர் யாரை எதிர்த்தார் என்றால் பிஜேபியை எதிர்த்தார், மோடியை எதிர்த்தார். ஏன் என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்திலேயே சொன்னார், நான் பாப்பாத்தி தான் என்று சொன்னார். பார்ப்பன வகுப்பை சார்ந்த பெண்மணி, பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியான பாஜகவை கடுமையாக எதிர்த்தார். மோடியை எதிர்த்தார், அமித்ஷாவை எதிர்த்தார். அது மட்டுமில்லாமல் என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய அரசியல் பிழை, வரலாற்றில் நான் செய்த மிகப்பெரிய தவறு பாஜகவோடு கூட்டணி வைத்ததுதான் என்று சொன்னவர் யார்? ஜெயலலிதா அம்மையார். ஏன் சொன்னார்? பாஜக சராசரியான அரசியல் கட்சி அல்ல, மதவெறி பிடித்த கட்சி, சாதி வெறியை தோண்டுகிற கட்சி, வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி, சமூக நீதிக்கு எதிரான கட்சி, சகோதரத்துவத்திற்கு எதிரான கட்சி, சமத்துவத்திற்கு எதிரான கட்சி. அதனால்தான் பெரியார் பாசறையில் உருவான அதிமுகவின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களால் பாராட்ட பெற்ற ஜெயலலிதா அம்மையார் மோடியை எதிர்த்தார், பிஜேபியை எதிர்த்தார். அத்துடன் அவர் நின்றுவிடவில்லை. நான் செய்த பெரும் பிழைக்கு, தவறுக்கு பரிகாரமாகத்தான் வாஜ்பாயின் தலைமையிலான ஆட்சியை நான் கவிழ்த்தேன். இது ஜெயலலிதா அளித்த ஒப்புதல் வாக்குமூலம். அத்துடன் நின்றுவிடவில்லை. ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், அதிமுக எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி சேராது. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக தொண்டர்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆரையும் நேசிக்கிற, இரட்டை இணைக்கே வாக்களிக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெயலலிதா அம்மையாரின் விருப்பத்திற்கு மாறாக அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. யாருக்காக? எதற்காக? ஏன்? எடப்பாடி விளக்குவாரா? திமுகவோடு கூட்டணி ஏன் என்று என்னால் சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி ஏன் என்று திமுகவால் சொல்ல முடியும். இடதுசாரிகளோடு கூட்டணி ஏன் திமுகவால் சொல்ல முடியும். திமுகவோடு கூட்டணி ஏன் இடதுசாரிகளால் சொல்ல முடியும். அதுபோல காங்கிரசோடு கூட்டணி திமுகவால் சொல்ல முடியும். திமுகவோடு ஏன் கூட்டணி காங்கிரசால் சொல்ல முடியும். காரணங்கள் இருக்கின்றன. கொள்கை பிடிப்புதான். ஒரே ஒரு சொல்லில் சொல்ல முடியும், மதச்சார்பின்மை என்பதுதான். தமிழறிஞர் கலைஞர்கள் இந்த கூட்டணிக்கு வைத்த பெயர் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. எவ்வளவு கோட்பாட்டு பார்வையோடு, தொலைநோக்கு பார்வையோடு கலைஞர் அவர்கள் இந்த கூட்டணிக்கு பெயர் சூட்டியிருக்கிறார் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதச்சார்பின்மை என்பதுதான் இந்திய அரசியலின் மைய பொருளாக இன்றைக்கு பேசப்படும் பொருளாக இருக்கிறது. இந்த தேர்தலிலும் அதிமுக எங்கள் எதிரி என்று நம்முடைய கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் எங்கேயும் சொல்லவில்லை. அல்லது நடிகர் விஜய் அவர்கள் சொன்னது போல அவரே சொல்லிக் கொள்கிறார், இங்க 2 பேருக்கு தான் போட்டி, இங்க 2 பேருக்கு தான் போட்டி, இங்கே 2 பேருக்கு தான் போட்டி என்று அவரே திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறார். ஆனால் எந்த இடத்திலும் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் கட்சியை தன்னுடைய போட்டியாக கருதவே இல்லை, சொல்லவே இல்லை, பேசவே இல்லை. அவர்கள் எல்லாம் இன்னும் குவார்டர் ஃபைனலுக்கு வரல. குவார்டர் ஃபைனலுக்கு வந்த பிறகுதான் வெற்றி பெற்றால் செமி ஃபைனலுக்கு வர முடியும். செமி ஃபைனலில் வெற்றி பெற்றால் தான் கடைசி இறுதி ஆட்டத்திற்கு வர முடியும். இது இறுதி ஆட்டம். அதிமுக பாஜக கூட்டணிக்கும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் இடையிலே நடக்கிற ஒரு மக்கள் யுத்தம் இது. மதசார்பு சக்திகளா, மதசார்பற்ற சக்திகளா, வலதுசாரி சக்திகளா, இடதுசாரி சக்திகளா, பிற்போக்கு சக்திகளா, முற்போக்கு சக்திகளா? நாம் முற்போக்கு சக்திகள், நாம் இடதுசாரி சக்திகள், நாம் மதசார்பற்ற சக்திகள்.
இந்த கூட்டணிக்கு நேர் எதிரான கருத்து கொண்ட கூட்டணி தான் கொள்கை இல்லா பொருத்தமில்லா கூட்டணி. எடப்பாடி அவர்களால் எந்த மேடைகளாவது சொல்ல முடியுமா? நான் கேள்வி கேட்கிறேன் என்பதால் சொல்ல மாட்டார். திருமாவளவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா என்று நினைப்பார். திருமாவளவனுக்கும் பதில் சொல்லுகிற காலம் வரும், காத்திருங்கள். இன்றைக்கு நான் ஒரு பொருட்டாக உங்களுக்கு தெரிய மாட்டேன், தெரிய வேண்டாம். எனக்கு நீங்கள் பதில் சொல்ல விரும்ப மாட்டீர்கள், விரும்ப வேண்டாம். ஆனால் நாட்டு மக்கள் முன்னால் நான் இந்த கேள்வியை வைக்கிறேன், பொதுமக்கள் முன்னால் நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். பாரதிய ஜனதாவோடு நீங்கள் கூட்டணி வைத்திருப்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? ஓட்டு தவிர, தேர்தல் தவிர. எவ்வளவு கடுமையாக பிஜேபியை கொள்கை அடிப்படையிலே ஜெயலலிதா அம்மையார் விமர்சித்திருக்கிறார், உங்களுக்கு தெரியாதா? எடப்பாடி அவர்களே, மறந்து விட்டீர்களா? நினைவூட்டுகிறோம். பாமகவின் ஒரு பிரிவு தலைவர் அன்புமணி எடப்பாடி அவர்களை பற்றி என்னவெல்லாம் சொன்னார்? ஏதோ டயர் என்று சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு சொல்ல வரவில்லை. எடப்பாடி அவர்களை அவ்வளவு இழிவாக பேசினார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எப்படி அவர்களோடு இன்றைக்கு கூட்டணி சேர முடிகிறது? எடப்பாடி அவர்களோடு கூட்டணி வைத்தால் தூக்கு போட்டு சாவேர் என்று சொன்னவர் அமமுக தலைவர் டிடிவி தினகரன், சசிகலா அம்மையாருடைய உறவினர். அவர் இன்றைக்கு யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறார்? எண்ணி பாருங்க. இவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு கூட்டணியை அமைத்திருப்பது திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக. அதற்கு வாய்ப்பே கிடையாது. திமுக கூட்டணியின் பலம் இந்தியாவே அதிர்ந்து போய் நிற்கிறது, அரசியல் களமே அதிர்ந்து போய் நிற்கிறது. எங்க கூட்டணிக்கு வந்தா ஆட்சியிலே பங்கு என்றார் நண்பர் விஜய். ஒரு ஆள் கூட போகல. அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தேமுதிக மீண்டும் அதிமுக அணிக்கு போகும் என்று எல்லோரும் ஆர்வம் சொல்லிக் கொண்டிருந்த போது அவர் அதிமுக பக்கமும் போகவில்லை, விசிலடிக்கிற பக்கமும் போகவில்லை. எங்கே வந்தார்? மெகா கூட்டணியாக இருக்கிற திமுக கூட்டணியிலே வந்து சேர்ந்தார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். புதிதாக எஸ்டிபிஐ என்கிற ஒரு முஸ்லீம் கட்சி, தேசிய அளவில் இருக்கிற கட்சி, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் அன்சாரியின் மனிதரே ஜனநாயக கட்சி புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறது. நடிகர் கருணாஸ் புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறார். கே செல்வகுமார் புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறார். இப்படி பல கட்சிகள். அதிமுக பக்கமும் போகவில்லை, நடிகர் விஜய் பக்கமும் போகவில்லை. திமுக தலைமையின் மீது நம்பிக்கை. ஏன் என்றால் அவர் தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் கொள்கை சார்ந்த கூட்டணி, கோட்பாடு சார்ந்த கூட்டணி, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வல்லமை பெற்ற கூட்டணி. இதை இன்றைக்கு அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நண்பர் விஜய் அவர்கள் ஏன் அதிமுகவோடு போகவில்லை? கூப்பிட்டார்கள் தானே. ஏன் பிஜேபியோடு சேரவில்லை? அழைத்தார்கள் தானே. ஏன் ஜனநாயகம் திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்கவில்லை? இதெல்லாம் மக்கள் மத்தியிலே எழுகிற கேள்விகள். விஜய் பதில் சொல்வாரா? விஜய் விளக்குவாரா? அதிமுக பாஜக கூட்டணியில் ஏன் சேரவில்லை என்பதற்கு விளக்கம் தர அவர் தயாரா? சேர்ந்திருந்தால், கூட்டணி அமைத்திருந்தால் எளிதாக திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்றுதானே எல்லோரும் சொன்னார்கள், ஆர்வம் சொன்னார்கள். ஏன் சேரவில்லை? விஜய் அவர்களால் விளக்கம் சொல்ல முடியுமா? அவரும் சொல்ல மாட்டார். திருமாவளவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டுமா?
சிஎம் சார், ஸ்டாலின் சார், அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் என்று திமுக தலைவரைத்தான் அவர் சீண்டுவார். வேறு யாரை பற்றியும் அவர் பேச மாட்டார், நமக்கு தெரியும். ஆனால் நாட்டு மக்கள் மத்தியிலே நான் இந்த கேள்வியை எழுப்புகிறேன். நண்பர் விஜய் உண்மையிலேயே என்ன காரணம் என்பதை சொல்வாரா? அதிமுகவோடு கூட்டணி அமைக்காததற்கு காரணம், பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைக்காததற்கு காரணம் சொல்ல முடியுமா? கொள்கை எது என்று பிஜேபியை சொல்லுகிற விஜய் அவர்கள் எந்த இடத்திலாவது மோடி ஆட்சியை பற்றி விமர்சித்திருக்கிறாரா? அமித்ஷாவை விமர்சித்திருக்கிறாரா? ஜனநாயகம் திரைப்படத்தை ஏன் தடுத்திருக்கிறீர்கள் என்று கண்டித்திருக்கிறாரா? ஏன் ஜனநாயகம் திரைப்படம் வரவில்லை? யார் தடுத்தது? திமுக அரசுக்கு ஏதேனும் தொடர்பு உண்டா? சென்சார் போர்டிலே திமுகவினர் இருக்கிறார்களா? எதையும் விஜய் அவர்களால் சொல்ல முடியாது. ஆனால் அவர் தனித்து நிற்கிறார். திமுக தான் எதிரி என்கிறார். அதற்கு என்ன காரணம் என்றால் ஒன்றே ஒன்றுதான், திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரிக்க வேண்டும் என்பதுதான், அந்த வாக்குகளை பிளவுபடுத்த வேண்டும் என்பதுதான். திமுகவுக்கு போகிற முஸ்லீம் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் பிரித்துவிட்டால் திமுக கூட்டணியை வீழ்த்திவிட முடியும். மறைமுகமாக பாஜக தமிழ்நாட்டிலே அதிமுக போர்வையில் காலூன்ற முடியும். இதுதானே அவர்களின் அஜெண்டா, இதுதானே அவர்களின் நோக்கம். இதற்கு நண்பர் விஜய் விளக்கம் சொல்ல தயாரா? இல்லை என்று மறுக்க தயாரா? அவர் தனித்து போட்டியிட்டு எம்ஜிஆரை போல ஒரே ஸ்ட்ரோக்கில் ஆட்சியை கைப்பற்ற முடியாது. எல்லாம் சொல்றாங்க, சிறுத்தைகள்லாம் அவர் பின்னால போறாங்க. நீங்களாம் சிறுத்தைகள் தானே, பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் தானே. இங்க என்ன சினிமா ஹீரோவா வந்திருக்கிறான்? இவ்வளவு இளைஞர்கள் எழுச்சியோடு வந்திருக்கிறீர்களே. திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொண்ட எவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு ஒருபோதும் வெளியாக கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்கள் கொண்ட பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் கேட்கிறேன் நண்பர் விஜய் அவர்களே, பிஜேபியோடு ஏன் கூட்டணிக்கு போகவில்லை என்று உங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா? இந்த தேர்தல் காலத்திற்குள்ளே உங்களால் சொல்ல முடியுமா? கொள்கை எதிரிதானே. அவர்கள் கொள்கை எங்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால் நாங்கள் பிஜேபியோடு சேரவில்லை. திருமாவளவனை போல நான் அடித்து சொல்லுகிறேன், எந்த காலத்திலும் பிஜேபியோடு ஓட்டமில்லை, உறவுமில்லை என்று சொல்ல தயாரா? திருமாவளவன் சொல்லுகிறேன், தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எந்த காலத்திலும் சொல்லுவேன், எப்போதும் சொல்லுவேன், எனக்கு கொள்கைதான் முதன்மை. தேர்தல் ஆதாயம் அல்ல, வாக்கு வங்கி அல்ல, அமைச்சர் பதவி அல்ல. எந்த ஆசாமாசமும் என் முன்னால் நிற்க முடியாது. எனது உரிமை தோழர்களே, நண்பர் விஜய் அவர்களுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி, நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டிலே வலதுசாரிகள் காலூன்றுவதற்கு இடம் தந்துவிடும். சிவப்பு கம்பளம் விரிக்கிற வேலையாக மாறிவிடும். பெரியார் கட்டி காப்பாற்றிய மண், பேரறிஞர் அன்னார் செழுமைப்படுத்திய மண், கலைஞர் வளப்படுத்திய மண், தளபதி ஸ்டாலின் வழிநடத்துகிற மண், சமூக நீதி மண். இந்த சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்க, சகோதரத்துவத்தை பாதுகாக்க, சமத்துவத்தை வென்றெடுக்க, இந்த ஒரே காரணத்திற்காக திருமாவளவன் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை உடம்பு பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார். வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட முன்மாதிரி ஆட்சி தொடர வேண்டும். தமிழ்நாடு வெல்ல வேண்டும்.
பிற்போக்கு சக்திகள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அதற்கு கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதால் அதையும் அதற்கு இடம் தந்துவிடக் கூடாது. இந்த முறை பானை சின்னத்திலே வாக்களித்து முனைவருக்கும் ஆளுநர்களை வெற்றி பெறச் செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். உங்கள் குரலை அவர் சட்டமன்றத்தில் எதிரொலிப்பார். பக்கத்தூர் தொழிலூருக்கு அருகே உள்ள திருமாந்துறை கிராமத்தில் பிறந்தவர்தான். கள்ளக்குறிச்சிக்கு குடிபெயர்ந்து உங்களோடு வந்து தங்குவார். இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய உங்களோடு இருந்து இந்த தொகுதிக்கான பணிகளை களப்பணிகளை ஆற்றுவார் என்கிற உறுதியை தந்து இந்த நிகழ்ச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, ஒத்துழைப்பு நல்கிய திமுக உள்ளிட்ட தோழர் கட்சிகளின் தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம். தோழர்களே, 10,000 பேர்கள் பாடை சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம். நன்றி, நன்றி. மைக்